இப்போ உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கா, ஒருவேளை அரசியல் முடிவை எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிரியா மாற வேண்டியிருக்கும், நிறைய பேர் விமர்சிக்கப்படுவீங்க. அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி? சார், இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பார்க்குறேன், என்னுடைய அப்பாவை பார்க்குறேன், வயசானவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சொந்த மாதிரி தான் சார் பார்க்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும்போது அவங்க என்ன இப்போ மட்டும் என்ன அடிக்கலன்னா நினைக்கிறீங்க, நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பற்றி வேற பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன், இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க. அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை நான் சொல்ல முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார், மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார், நடிக்கவே முடியாது சார், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார்.